Hello friends, நம்ம இன்னைக்கு Zener diode பத்தி பார்க்க போறோம். Zener diode வந்து ஒரு ஸ்பெஷல் செமிகண்டக்டர் டிவைஸ். Zener diode வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்றதுக்காக தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்பெஷலா வந்து இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணணும். ஸ்பெஷலா என்ன ஃபேப்ரிகேட் பண்ணாங்கன்னா ஹெவிலி டோப்டு டிவைஸா ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. ஹெவிலி டோப் டிவைஸை ஃபேப்ரிகேட் பண்றதுனால டிப்ளீஷன் லேயரோட வித் வந்து நேரோவா இருக்கும். நேராக இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணால் ரிவர்ஸ் பயாஸ்லையும் இது வந்து ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் பயாஸோட பிரேக் டவுன் வோல்டேஜில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதோட சிம்பிள் பார்க்கலாம். சிம்பிள் வந்து ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இந்த ஜீனர் ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட் மாதிரி இது இருக்கும். இது வந்து திஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோட் ஃப்ரம் பி டைப் மெட்டீரியல், தட் இஸ் ஆனோட். அனதர் எலக்ட்ரோட் கேத்தோட், திஸ் இஸ் ஃப்ரம் என் டைப். இப்போ இதோட ஃபேப்ரிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபேப்ரிகேஷன் என்னென்னா ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி தான், பட் இது வந்து என்னென்னா ஹெவிலி டோப்டாக இருக்கும். ஆக்சுவலாக Zener டயோட் வந்து ஹெவிலி டோப் டிவைஸ். ஹெவிலி டோப்ட் அப்படின்னா இம்ப்யூரிட்டியை வந்து ஆட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். இம்ப்யூரிட்டினா என்ன? இம்ப்யூரிட்டி பியூர் செமிகண்டக்டர் கூட ட்ரைவேலன் மெட்டீரியலில் வந்து ஆட் பண்ணோன்னா அது பி மெட்டீரியலாக மாறும். பென்டாவேலன் மெட்டீரியல் ஆட் பண்ணோன்னா அது வந்து என் டைப் மெட்டீரியலாக மாறும். இதுக்கு பேர் டோப்பிங் பேர். இந்த ட்ரைவேலன் பென்டாவேலன் மெட்டீரியலாக வந்து இம்ப்யூரிட்டி மெட்டீரியல்ஸ். இப்போ ஹையாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுண்ட்டு ஹோல்ஸ் இன் பி டைப்பில் வந்து அதிகமாக இருக்கும். ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட விட ஹெவிலி டோப்பில் வந்து ஹோல்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். இன் பி டைப்பில் என் டைப்பில் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து தின்னாயிரும். ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால இந்த மூமெண்ட் வந்து இனிஷியல் மூமெண்ட் வந்து ரொம்ப நியராக இருக்கும். ஜங்ஷனுக்கு நியராக இருக்கிறதுனால டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து நேரோவாக ஆயிரும். ஆஸ் யூஷுவல் பி டைப் என் டைப் மெட்டீரியலை வந்து ஜாயின் பண்ணும்போது ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும், டிப்ளீஷன் லேயரும் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஹெவிலி டோப்டாக இருக்கிறதுனால டிப்ளீஷன் லேயர் வித்து வந்து நேரோவாக இருக்கும். இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதோட ஒர்க்கிங் ஆஃப் Zener டயோடை பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங் என்ன அப்படின்னா பி டைப் மெட்டீரியல் யூஸ்வலாக இது வந்து Zener டயோடை வந்து ரிவர்ஸ் பயாஸில் தான் கனெக்ட் பண்ண வச்சு ரெகுலேட்டராக ஒர்க் பண்ண வைக்கலாம். இது ஆப்ரேட்ஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். இது ஃபார்வர்ட் பயாஸ்லேயும் ஒர்க் பண்ணும். ஃபார்வர்ட் பயாஸில் வந்து ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரியே இது ஒர்க் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணது பி டைப் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளைலையும் என் டைப் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஃபார்வர்ட் பயாஸாக ஒர்க் பண்ணும். ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரியே. ஆனால் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரிவர்ஸ் பயாஸில் தான் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் யூஸ்வலாக சர்க்யூட்டில். அதனால் ரிவர்ஸ் பயாஸில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணது பி மெட்டீரியல் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளைலையும் என் டைப் மெட்டீரியல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளைலையும் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கும்போது சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் ஃப்ரம் பி டைப்பில் இருக்கிறது வந்து அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மூவ் ஆகும். அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மூவ் ஆகி இங்கே வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளைக்கு வரும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதே மாதிரி அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மூவ் ஆகி இங்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு சப்ளைக்கு வந்துடும். வரும்போது என்ன ஆகும்னா இது இந்த சைடு மூவ் ஆகிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு மூவ் ஆகிறதுனால இந்த டிப்ளீஷனோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் தான் Zener வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து VR கிரேட்டர் தென் VZ. இந்த VZ தான் Zener வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்து அந்த Zener டயோடிலேயே வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த வோல்டேஜ் தான் இதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்ட்டு. 9 வோல்ட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா 9 வோல்ட் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜாக இருக்கும். அந்த வோல்டேஜ் வரும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் என்னாகும் அப்படின்னா அதிகமாக ஜென்ரேட் ஆகி இந்த டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து டிஸ்அப்பியர் ஆகிரும். டிப்ளீஷன் லேயர் வந்து டிஸ்அப்பியர் ஆகிட்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து பிரேக் டவுன் வந்து இங்கே நடக்கும். பிரேக் டவுன் 2 டைப் ஆஃப் பிரேக் டவுன் வந்து நடக்கிற சான்சஸ் உண்டு. ஒரு வந்து அவலஞ்ச் பிரேக் டவுன், இன்னொன்று வந்து Zener பிரேக் டவுன். அவலஞ்ச் பிரேக் டவுன் எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குல்ல, மைனாரிட்டி கேரியர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா ஹை வோல்டேஜில் ஹை வெலாசிட்டி கெயின் பண்ணிவிட்டு கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஹை ஆகும்.
கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கு ஹை ஆகும்போது என்ன பண்ணணும், ஆட்டம்ஸை வந்து கொலைட் பண்ணிவிட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து அதுலேருந்து கெட் பண்ணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் கெட் பண்ணிவிட்டு மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு பேர் டெவலப் ஆகி அது வந்து இந்த டிப்ளீஷன் லேயர் வித்தை வந்து டிஸப்பியர் பண்ணும். அதுக்கு பேர் அவலன்ஸ் பிரேக் டவுன். ஜீனர் பிரேக் டவுன் என்னென்னா மோஸ்ட்லி வந்து ஹெவிலி டோப்டு டிவைஸில் நடக்கும். இதுதான் நம்ம டிவைஸ்லேயும் வந்து நடக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேரோ டிப்ளீஷன் லேயரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகும். ஹை ரிவர்ஸ் வோல்டேஜில் வந்து தட் இஸ் கிரேட்டர் தென் விஇசெட்டில் வந்து இதோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகும். ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த ஆட்டமை வந்து ரெப்சர் பண்ணும். ஆட்டம் ரெப்சர் பண்ணும்போது மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டெவலப் ஆகும். மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டெவலப் ஆகி என்ன பண்ணும், இந்த டிப்ளீஷன் லேயர் டிஸப்பியர் பண்ணிவிட்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த பிரேக் பண்ணுற இந்த டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஜீனர் பிரேக் டவுன் அப்படின்னு பேர். இப்போது இந்த மாதிரி பிரேக் பண்ணி தான் வந்து கரண்ட் வந்து இதில் வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வந்து இந்த டயோடு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஜீனர் டயோடுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து டயோடு டேமேஜ் ஆகாமல் வந்து அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸில் சொல்லியிருக்கோம். ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது இந்த டயோடு வந்து கனெக்டட் வித் ஃபார்வர்ட் பயாஸ். இந்த பி டைப் மெட்டீரியல் வந்து பாசிட்டிவ்லையும் என் டைப் வந்து நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா, ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி தான் வந்து இது வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். 0.7 வோல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஃபார் சிலிக்கன் மெட்டீரியலில் வந்து இதை மேக் பண்ணியிருந்தோம் ஜீனர் டயோடு அப்படின்னா. ஜெர்மானியம் மேக் பண்ணினா 0.3 வோல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த கரண்ட் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ்லேயும் இது வந்து ஒர்க் ஆகும். ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஒர்க் ஆகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. பட் இன் ஜீனர் டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் வந்து ஒர்க் ஆகும், டேமேஜ் ஆகாமல். இப்போ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி வந்து என் டைப் மெட்டீரியலையும் நெகட்டிவ் வந்து பிஇலையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். டயோடு வந்து ரிவர்ஸில் இருக்கும். இது கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா, சப்ளை கொடுக்கும்போது கரண்ட் வந்து அதாவது இந்த விஇசெட் வர வரைக்கும் விஐ விஇசெட் வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஒன்ஸ் இது கிராஸ் ஆனிச்சுன்னா விஇசெட் வரைக்கும் வந்துச்சுன்னா கரண்ட் வந்து இங்கே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆகும். ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரேக் டவுனுக்கு வந்து பேர் வந்து ஜீனர் பிரேக் டவுன். அது வந்து விஇசெட். அதுதான் ஜீனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் உண்டு, நீ வோல்டேஜ். அந்த கரண்ட் கரஸ்பாண்டிங் கரண்ட்டுக்கு வந்து நீ கரண்ட்டுன்னு பேர். இப்போ ரிவர்ஸ் பயாஸ்லேயும் வந்து இது வந்து பிரேக் ஆகாமல் ஒர்க் ஆகும் ஜீனர் டயோடு. இந்த கெப்பாசிட்டி தான் வந்து இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுலேருந்து நம்ம வந்து ஜீனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். R is equal to delta VZ divided by I delta Z. Some of the application next we can see. இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் பண்ண வைக்கலான்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர்னால் இது அவுட்புட்டில் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜை வந்து கொடுக்கும். அது எப்படி அப்படின்னா, இதை வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம இது வந்து 9 வோல்ட் ஜீனர் டயோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜீனர் வோல்ட்லேயே வந்து அதிலே வந்து இது எத்தனை வோல்ட்டில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. 9 வோல்ட் 5 வோல்ட் 3 வோல்ட் அது மாதிரி ஏதாவது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 9 வோல்ட் ஜீனர் டயோடு அப்படின்னா இது ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது இதோட அவுட்புட்டில் வந்து கரெக்டாக 9 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஈவன் நம்ம இன்புட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும், இப்போ 12 வோல்ட் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 9 வோல்ட் ஜீனர் டயோடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்டில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதில் எடுத்தோம் அப்படின்னா அக்ராஸாக எடுத்தோம் அப்படின்னா 9 வோல்ட் எக்ஸாக்டாக இருக்கும். மோர் ஆர் லெஸ் பாயிண்ட் வந்து 0.1 0.2 வந்து வேரி ஆகும். இந்த மீதி வோல்டேஜ் எங்கே போகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆயிரும். இப்போ இங்கே 50 வோல்ட் நான் கொடுத்தா கூட 9 வோல்ட் ஜீனர் டயோடு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு 9 வோல்ட் தான் அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அவுட்புட் வோல்டேஜை வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்றது. அவுட்புட்டில் கான்ஸ்டண்ட்டான ஒரு வோல்டேஜை வந்து இந்த ஜீனர் டயோடு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இன்புட் வந்து எவ்வளோ வேரி ஆனாலும். நீங்கள் அடாப்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வோல்டேஜில் யூஸ் பண்ணிட்டுருப்போம்.
அதெல்லாம் வந்து ஜீனர் டயோடு வந்து இன்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த அவுட்புட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. மோஸ்ட்லி பவர் சப்ளைலெல்லாம் வந்து இதை வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து இது கிளிப்பர்னால் வேவ் வந்து சைன் வேவை வந்து ஸ்கொயர் வேவாக இது வந்து மாற்றி கொடுக்கும். ஜீனர் டயோடு வந்து ஜீனர் டயோடை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணும்போது, 2 ஜீனர் டயோடு பேக் டு பேக் கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு வேவ் ஃபார்மை, பாசிட்டிவ் நெகட்டிவ் வேவ் ஃபார்மை சைன் வேவ் ஃபார்மை ஸ்கொயர் வேவ் ஃபார்மாக மாற்றி கொடுக்கும். அதாவது கிளிப்பராக இது வந்து ஒர்க் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்னால் இது உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டண்ட்டான ஒரு வோல்டேஜ் வந்து இது அவுட்புட்லேருந்து கிடைக்கும். இதை ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக வச்சுட்டு அதர் சர்க்கியூட்டை வந்து நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ். இது மீட்டர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா மல்டிமீட்டரில் வந்து ஓவர்லோட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஜீனர் டயோடு வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இருக்குது. ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம ட்ராப் பண்ணலாம். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் என்னென்னா இன்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அது வந்து ஜீனர் ரெசிஸ்டன்ஸ், அதோட வோல்டேஜ், அது வோல்டேஜ் சோர்ஸாக இட் கேன் பி யூஸ்ட் அஸ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ரெசிஸ்டன்ஸ் வித் voltage source. So RZ வந்து we can calculate delta VZ. இது வந்து from the slope, from the reverse characteristics ஓட slope வந்து we can calculate RZ. That's all about Zener diode. Thank you.